அங்கே நடந்த மேஜர் இஷ்யூஸ்க்கு ரீசன் வந்து அன்ப்ரொடெக்டடாக இருந்திருக்காங்க. போதை பரிமாற்றம் நடந்திருக்கு. சிரிஞ்சஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள அந்த ஹெச்ஐவி வைரஸ் இருந்ததே தெரிஞ்சிருக்காது. ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ண போகும்போது தான் அவங்க ஐடென்டிஃபையே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7000ன்றதும் அகெயின் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான். நம்ம ஒரு யங் ஜெனரேஷன் ரொம்ப எதிர்பார்த்து இருக்குது. எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு யங் ஜெனரேஷன் மேலே அந்த ஒரு இது இருக்கும். அது என்னடா திடீர்னு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கேன்னும் போது அதுக்குண்டான பயம், அதுக்குண்டான என்ன நடக்குது அப்போ நம்ம ஊரில். இப்போ விழிப்புணர்வு ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது, இதை இது எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிக்குதுங்க குழந்தைங்க. அதாவது இந்த யங் ஜென்ரேஷன் இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியல மேம். ஆமாம், கண்டிப்பாக பெரிய பாதிப்பை கொடுக்கும்ப்பா. பாதிப்பு எப்படி கொடுக்கும்னா அன்பிலீவபிள் பாதிப்பெல்லாம் கொடுக்கும். இப்போ தான் ஒவ்வொருத்தரா இப்போ இந்த டேட்டா எடுக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இனிமேல் தான் நமக்கு பெரிய பூதமாக கிளம்ப போகுது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஃபோர் தட் பெங்களூர்ல இப்போ வந்து ஒரு 2 விஷயம் பெங்களூர் சம்மந்தப்பட்டமே நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, அந்த 70,000 அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த ஹெச்ஐவி கேஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது. இப்போ என்னென்னா 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து மாணவிகள் குறிப்பாக அவங்களுக்கு இந்த ஹெச்ஐவி கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா மாணவர் சமுதாயம் தான் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னும் போது இது அங்கே இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைல்ல. ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து இதை ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அது கேட்கும் போதே ரொம்ப பகீர்னு இருக்குது மேம். இதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த 2,60,000 கேசஸ் வந்து கர்நாடகாவில் பதிவாயிருக்குப்பா. அதாவது இது வந்து இப்போது இந்த லாஸ்ட் 1 மந்த்லலாம் கிடையாது. இது த்ரூ அவுட் தி பீரியடு ரெஜிஸ்டர் ஆன கேஸ். இதில் 7,000 பேர் வந்து 18 to 35 ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க. இந்த 18 to 35 ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க எப்படி, நீங்கள் சொன்ன மாதிரி இது யங்கர் ஜெனரேஷன், இதுக்கு வந்து எப்படி எவ்வளோ கலாச்சார சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊர் வந்து ஒரு பெங்களூர், இட்ஸ் அ ஹப், இட்ஸ் அ பார்ட்டி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஜென்ரேஷன் கேட்டால். ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட டேட்டாஸ் கேட்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், ஓகே இவங்க வந்து இந்த போதை கலாச்சாரத்தாலேயோ இல்லை தேவையில்லாத பழக்கங்களாலேயோ நடக்குதுன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் டேட்டா என்னன்னு பார்த்தா இது ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸால் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டா சொல்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் வந்து இது வைரஸ் இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான சான்சஸ் கூட இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கார்னரில் ஓகே இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயங்கள் இருக்காது அப்படின்னு நினச்சா, இது டேரெக்டாகவே அந்த மாதிரின்னும் போது இன்னுமே ரொம்ப பயமாக இல்லை. அது மேக்ஸிமம் அப்படி சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ரீசன் வாஸ் தட். செகண்ட் ரீசன் பார்த்தா நாங்கள் சொன்ன மாதிரி இந்த போதை கலாச்சாரம் தான் அந்த சிரிஞ்சஸால் பரவுறது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு இருந்ததே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு உள்ள அந்த ஹெச்ஐவி வைரஸ் இருந்ததே தெரிஞ்சிருக்காது. ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ண போகும்போது தான் அவங்க ஐடென்டிஃபையே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7,000ன்றதும் அகெயின் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் தே ஆர் ஒன்லி சேயிங் இவங்க ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்ததுக்கு ரீசன் அகெயின் என்னன்னு பார்த்தா போதை கலாச்சாரம் தான். பிகாஸ் இட்ஸ் அ பார்ட்டி பிளேஸ். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லும்போது, மேம் அங்கே பப் கல்ச்சர் ஜாஸ்தி. ட்ரூ, அங்கே பப் கல்ச்சர் ஜாஸ்தி. சென்னையில் இல்லையானா சென்னையிலையும் இருக்குது. சென்னை டேட்டா இன்னும் நமக்கு வரும்போது நமக்கு தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்க்கும்போது அங்கே நடந்த மேஜர் இஷ்யூஸ்க்கு ரீசன் வந்து அன்ப்ரொடெக்டடாக இருந்திருக்காங்க. போதை பரிமாற்றம் நடந்திருக்கு. சிரிஞ்சஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர தான் இந்த பிளட்டில் இன்ஃபெக்ஷன் வர்றது, இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இன்ஃபெக்ட் ஆனவங்க கிட்ட இவங்க பழகுனது, இதெல்லாம் வந்து தேர்ட் ரீசனாக தான் சொல்லப்படுது. சடனாக இந்த மாதிரி ஒரு ஹெச்ஐவி இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? எதனால் இந்த ஹெச்ஐவி வந்து இவ்வளோ அப்படின்றது தெரிய வந்தது வெளியில்? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உடனே கண்டுபிடிச்சது இல்லை. இது ஓவர் ஆஃப் பீரியடு. இது வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2,000 3,000 கேசஸ் இருந்தது ஃபியூ இயர்ஸ் பேக். சடனாக இப்போ 7,000 ஆகும். த கவர்மெண்ட் காட் என்ன சொல்கிறது, ரெக்கார்ட்ஸ் போகும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. அப்போ என்னடா இது, அதுவும் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 50%, மோர் தென் 50% இன்க்ரீஸ் இல்லையா. ஸோ இங்கே தான் அவங்க ட்ரிகர் ஆகிருக்காங்க. என்னடா இது, நம்ம ஒரு யங் ஜெனரேஷன் ரொம்ப எதிர்பார்த்து இருக்குது. எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு யங் ஜெனரேஷன் மேலே அந்த ஒரு இது இருக்கும்.
அது என்னடா திடீர்னு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கேன்னும் போது அதுக்குண்டான பயம், அதுக்குண்டான என்ன நடக்குது, அப்போ நம்ம ஊரில் எப்படி கலாச்சாரம் கெட்டு போகுது, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. யூ டோன்ட் நோ வேர் இட் வில் எண்ட் அப் வித். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெங்களூரில் நம்ம செக் பண்ணோம், இன்னும் சென்னையில் வந்து செக் பண்ணலை அப்படின்னுட்டுன்னு. பயங்கர ஒரு கல்ச்சர் ஷாக்காக இருக்குமே மேம் இந்த மாதிரி சென்னையில் செக் பண்ண? கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன், காஞ்சிபுரத்தில் தான் இந்த மாதிரி செக்ஷுவல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, இல்லீகல் அஃபேர்ஸ் நிறைய இருக்குது, அந்த நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். ஸோ இது இனிமேல் ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் எவ்ரி காலேஜ் கிட்டுக்கு வந்து தே ஆர் கோயிங் டு கண்டக்ட், ஐ மீன் காலேஜ் கிட்ஸ்ன்னு இல்லை, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தே ஆர் கோயிங் டு டூ த நார்மல் டெஸ்டிங். இது அகைன் ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ப்ரிகாஷன். இப்போ நம்ம கொரோனா வரும்போது நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலையா, அந்த மாதிரி குழந்தைங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃபர்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஏன்னா இனிஷியலாகவே கண்டுபிடிச்சிட்டா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மெடிசன் இருக்குது, அந்த மெடிசன் நேம் வந்து டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த மெடிசனை யூஸ் பண்ணால் தே கேன் ஹேவ் அ நார்மல் லைஃப். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டு லீடிங் டு எய்ட்ஸ்ன்னு போகும்போது தான் யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். எய்ட்ஸுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுதில்ல, ஏன்னா அது கேன்சர் மாதிரி தான் எய்ட்ஸுக்கும் வந்து மருந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இந்த யங் ஜென்ரேஷன் இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியலையே மேம். ஆமாம், கண்டிப்பாக பெரிய பாதிப்பை கொடுக்கும்ப்பா. பாதிப்பு எப்படி கொடுக்கும்னா அன்பிலீவபிள் பாதிப்பெல்லாம் கொடுக்கும். இப்போ கேன்சர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு மிரக்கலில் தான் பல பேர் பிழைப்பாங்க, சர்வைவ். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான மெடிசன்ஸை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான ஸ்டெப்ஸை கரெக்டாக எடுத்தீங்கன்னா யூ கேன் ரெக்கவர். அதே மாதிரி தான் ஹெச்ஐவி வந்து நீங்கள் ரெக்கவர் ஆவீங்களான்னு தெரியாது, பட் லாங்குவிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போன்னா இனிஷியலாகவே நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது. அதுக்காக தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் உங்களுக்குலாம் இந்த இஷ்யூஸ் இருக்கா. ஏன்னா இப்போ டேட்டா இருக்கும்போது த கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டெப்ஸில். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது இனிஷியலாகவே கண்டுபிடிச்சா அதுக்குண்டான மருந்துகளை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் லாங்கர் லைஃப் பெட்டராக வாழ்கிறதுக்கு they can give you steps. ஓகே, இப்படி இருங்க அப்படின்னுட்டு. சட்ட ரீதியாக இல்லை என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியுன்றது எனக்கு அந்த கேள்வி கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படும் போது, சட்டம் என்னதான் ஒரு விஷயத்தை திணிச்சாலுமே அதை எப்படி மேம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொசைட்டியில்? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செய்யலாம் தான் சொல்கிறான். பட் அவங்க அந்த மனநிலையில் இருக்காங்களான்றது போய் சட்டத்தில் வந்து போய் சொல்ல முடியுமா? சரி, ட்ரக் கல்ச்சருக்கு ஆப்வியஸ்லி வி ஹேவ் நிறைய கேசஸ் இருக்குது, ட்ரக்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரக்ஸை யூஸ் பண்ண இந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. பட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்னிங். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்க ப்ரொடெக்டட் செக்ஸ் எடுத்துக்கணுன்றதை பற்றியா யோசிச்சுட்டு இருப்பாங்க? போதை கலாச்சாரம் பற்றி நீங்கள் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காலமாக இருக்கிற விஷயம்தான். இப்போ விழிப்புணர்வு ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது, இது எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிக்குதுங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த 18 to 25 or 35 ஏஜ் ப்ராக்கெட்ஸில் வாட் வில் யூ நோ, என்ன தெரியும், இது சரி தப்புன்னு தெரியும். ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன ஆகிடப்போகுது? ஸோ வாட், சிம்பிள். ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன, அதோட பிரச்சனைகள் எவ்வளவா இருக்க போகுதுன்றதை பற்றி அவங்க யோசிக்கவே தயாராக இல்லை. ஸோ இப்போ இருக்கிற சில்ட்ரன் வந்து ஒரு சில குழந்தைங்க நான் சொல்கிறேன், அவங்க சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இதில் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் கூட இருக்கிற பிள்ளைங்க அது சரின்னு எடுத்துக்கணும்ல, அவங்களோட நண்பர்கள் ஆமாம் இதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும்ல. அப்படி யாரும் செய்கிற மாதிரி நமக்கு தெரியலையே. ஒரு பர்சன், இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸில் ஒரு வெஜிடபிள் கெட்டு போனால் என்ன ஆகும்? இட் வில் ஸ்பாயில் தி என்டையர் வெஜிடபிளில். அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி பாதிப்புக்கு உண்டானதுக்கு அப்புறம் அது நடந்திருக்கான்னு கூட தெரியாமல் இன்னும் பேர் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கான்னு கூட தெரியல. இப்போ தான் ஒவ்வொருத்தரா இப்போ இந்த டேட்டா எடுக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இனிமேல் தான் நமக்கு பெரிய பூதமாக கிளம்ப போகுது. இன்னும் என்ன ஆக போகுது, யாருக்கெல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், இனிமேல் தான். இட் இஸ் ஆல் ரியாக்டிவ் தான் இப்போது. ஓ மை காட், இது வந்து கேட்கும் போதே ரொம்ப பகீர்னு இருக்குது. ஏன்னா பெங்களூர் வந்து வேற எங்கேயும் இல்லை, அதாவது வெளிநாட்டில் இல்லை, இங்கே இருக்கிற நம்ம பக்கத்து ஸ்டேட்டு தான். எல்லாமே வீக்கெண்ட் ஆனால் பெங்களூருக்கு போயிட்டு வர அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை தான் நம்ம இங்கே சென்னையிலே இருக்கும்பொழுது இது இங்கே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எதை மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுன்ற மாதிரி ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியும்? அதுதான்ப்பா, நம்ம இப்போ டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்கும்போது சொன்ன முதல் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் தான். தே டோன்ட் நோ. இது அந்த மனநிலையில் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கணுன்ற மனநிலையில் கூட ஆணோ பெண்ணோ இருந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது,
இந்த சிரிஞ்ச் கலாச்சாரம், சேம் சிரிஞ்சஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னது மேம் அது சிரிஞ்சு கலாச்சாரம்? ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ட் பண்ணிக்கும் போது தே யூஸ் த சேம் சிரிஞ்ச். ஸோ இன்னொரு பர்சனுக்கு அது இருக்கா இல்லையான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு ஹெச்ஐவி இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அதே சிரிஞ்சை யூஸ் பண்ணும்போது, ஏன்னா நான் சொல்கிற மாதிரி அது தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் வந்து நான் இதையே ப்ரொடெக்ஷனாக யூஸ் பண்ணல, இதை வந்து நான் எடுத்து இன்னொரு சிரிஞ்சை எடுக்கணுன்ட்டு வெயிட் அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளட் மூலியமாகவும், அதாவது ஒருத்தருக்கு இருக்கும்போது அது தெரியாமல் இன்னொருத்தருக்கு செலுத்திட்டா அதுவுமே பரவுது. அப்புறம் தாய்கிட்டேருந்து குழந்தைக்கு வர்றது, இதெல்லாம் வந்து இருக்குது. பட் இஃப் யூ ஹாவ் கேல்குலேட்டடாக நீங்கள் அவங்கள வந்து மெடிசன்ஸ் கொடுத்து, இப்போ தாய்க்கே சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்குது, அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்து சரியாக பார்த்துக்கிறாங்க, நல்லா பிறக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ தீஸ் ஆர் ஆல் த மெயின் ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் ப்ரொடெக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஐயோ மேம், இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு என்னது ஜென்சி, இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் அடுத்த சமுதாயத்தை இங்கே காப்பாற்ற போகுது அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்களே அப்படின்னும் போது என்ன கேள்வி கேட்கணுன்றது கூட எனக்கு தெரியல மேம். டோட்டலி ஸ்ட்ரக். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்குமே இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா குழந்தைகள் இந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சீர்கேட்டில் இறங்கியிருக்காங்க அப்படின்னா நாளைய பற்றின சிந்தனையே அவங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். இந்த நிமிஷம் ஐ நீட் டு லிவ் திஸ் மூமெண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க மைண்டே அந்தளவு கரப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுற க்ரௌட் ரொம்ப கம்மியாகிடுச்சோன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படாமல் ஜஸ்ட் லிவ் த மூமெண்ட்டுன்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸோட ரோல் என்ன மேம் இதில்? பேரண்ட்ஸால் என்னப்பா பண்ண முடியும்? 18 to 35 அவங்களால என்ன பண்ண முடியும்? எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் டைரக்ட் தான் பண்ண முடியும். இது தப்புப்பா, இது செய்யாத, இது சரி, இது பண்ணு அப்படின்னு டைரக்ட் தான் பண்ண முடியும். பட் எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் எடுக்கிறது யார்? அவங்க தான். இது அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்கன்னு இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அந்த டிசிஷன் யார் எடுக்கிறா? இப்போ நீங்களே நானும் வந்து அம்மா அப்பா சொல்லும்போது ஓரளவுக்கு கேட்டிருப்போம், எல்லாத்தையுமே கேட்டிருப்போமா? கிடையாது. அதே தான் இந்த காலத்து பிள்ளைங்க மட்டும் எப்படி எல்லாத்தையும் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவங்க இஷ்டம்தான் மேம். அப்படி நம்ம வந்து அந்த சொசைட்டியை விட்டதுனால தானே இப்போ இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீர்கேடு நடந்திருக்கு. அப்போது அம்மா அப்பா சொன்ன பேச்சை வந்து கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸை நம்ம எங்கேயாவது வந்து அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டோமா? பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னும் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்துட்டாங்களா? அந்த காலத்து பேரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தங்க வீட்டில் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்ண இருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒர்க்கிங் பர்சனாக இருக்காங்க. டபுள் இன்கம் தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 2 பேருமே சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ குழந்தைகளை பார்த்துக்கிற அந்த டைம் டு சில்ட்ரன் வந்து ஆப்வியஸாக கம்மி ஆயிருக்கு முன்னாடியை விட. இப்போ நீங்களும் நானும் ஒரு பெண் குழந்தை தான். நம்ம அப்பா அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம அம்மா வீட்டில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம குழந்தைங்க நம்மளை வீட்டில் பார்க்குதா? கிடையாது. அதுக்குன்ட்டு நம்ம பேட் பேரண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட தேவைகளுக்காக தான் நம்ம உழைக்க வெளியில் வந்திருக்கோம். பட் அந்த ஒரு மானிட்டர் பண்ணுறது கம்மியாயிடுச்சு இல்லையா? ஸோ த கிட்ஸ் ஹாவ் தேர் ஓன் டைம். அப்போ அண்ட் சோஷியல் மீடியா, நீ எதத்தோடு அந்த ஃபோனை திறந்தா வந்துடுது. அது குழந்தைங்க அது எதுன்னு பார்க்குறதில்ல, எதையா ஒன்று கிளிக் பண்ணால் அது எல்லாத்தையுமே காமிச்சிருது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட மைண்டு கேட்ஜெட்ஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது. இதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, மாற்றுறதுக்கு உண்டான சான்சஸ் எப்படின்னா மற்ற ஆக்டிவிட்டீஸில் போடுங்க. உங்களை ஸ்போர்ட்ஸில் போடுங்க, மெடிடேஷனில் போடுங்க. கீப் தேம் ஆக்கியபைட். நம்ம மானிட்டரிங் டைமை என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 2-3 நேரம் கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்போம். அந்த பாடம் சொல்லி அதை படிக்க போகிறதில்ல, எப்படியும் உட்காந்து அதை டைம் வேஸ்ட் பண்ண தான் போகுதுன்னா அந்த டைம் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் போடுங்க. சம்படி எல்ஸ் இஸ் மானிட்டரிங். அப்போ அது ஒரு இதுவாக இருக்கும். அப்போ இப்போ கவர்மெண்ட்டில் கூட நான் ஒரு ஆர்டிக்கலில் வாசிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் சில்ட்ரன் தே ஆர் பில்டிங் நிறைய கிரவுண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்களை திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன் வே ஆஃப் சேஞ்சிங் தேர் மைண்ட் செட்டு தான். இதெல்லாம் ஒரு வெல்கம் ஸ்டெப். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளுமே அவங்க வீட்டில் இருக்க அந்த சும்மா இருக்க டைமை முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவிட்டீஸில் போட ட்ரை பண்ணலாம். ஸ்போர்ட் இஸ் டெஃபினெட்லி எ மெடிசன். கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதர் தேன் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு, இதை தவிர வேறு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு க்ரியேட் பண்ணியிருக்க தவறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட பெரிய குழந்தை வந்து அவனோட அந்த டீன் ஸ்டார்ட் ஆகும்போது வெளிநாட்டில் இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, எஜுகேஷன் அபவுட் செக்ஸ், எஜுகேஷன் அபவுட் அன்ப்ரொடெக்டட் திங்ஸ் வேர் டாட் இன் கிளாஸ் 8. 8ஆம் கிளாஸ்லேயே இது நடக்கும், இது நடந்தால் இப்படி டீன் ப்ரெக்னென்சி ஆகுன்றது அந்த குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டு டூ. நான் சொல்கிறது யுனைடெட் கிங்டமில். ஸோ இது நடந்திருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு சில டீச்சர்ஸே அதை சொல்ல கூச்சப்படுறாங்க. இதை சொல்லிக் கொடுக்கணும், இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. அதுதானே மேம் நம்ம இங்கே கலாச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். கலாச்சாரம் அப்படி மழுங்கி போனதுனால தான் குழந்தைங்க இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
அது பேரண்ட்ஸாக வந்து அவங்க யோசிக்கணும். அவங்களும் ஒரு குழந்தைய பெற்றவங்க, அதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் கண்ணா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும்போது ஆப்வியஸாக அதை மறைஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதை விட ஓகே இது தப்பு இது சரின்னு அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க. மேம் குட் டச் பேட் டச் அந்த ஒரு இதுக்கே நம்ம இப்போ தான் மேம் வந்திருக்கோம். இத்தனை இது கழிச்சு இப்போ ஒரு ரீசன்ட் ஒரு 10 இயர்ஸாக தான் இந்த குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயமே வெளியில் வந்து நம்ம இப்போ சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இலைமறைவு காய்மறைவு அப்படின்ற ஒரு கான்செப்டில் தானே மேம் இங்கே தமிழ்நாடு கலாச்சாரம்னு இருந்திருக்கு. ஏன் குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லி தர ஆரம்பித்தோம்? ஆப்வியஸாக அது ரிலேட்டடாக குழந்தைங்களை பாதிக்குதுன்னு தானே. இப்போ இதுவும் குழந்தைங்களை பாதிக்குது. 18 வயசுன்றது இப்போ குழந்தை இல்லையா, ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அது ஒரு குழந்தை தான். ஆப்வியஸாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. இதை ஃப்ராங்காக பேசுகிற நிறைய பேர் வீட்டில் பசங்க புரிஞ்சுக்குது, ஓகே இது தப்பு இது சரி இது சரி இல்லைன்னுட்டு. இதை நீங்கள் சொன்ன மாதிரி மறைச்சு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணும், ஓ இது என்னன்னு தெரிஞ்சுப்போம். க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகுமா இல்லையா? அந்த இப்போ 10 வயசு குழந்தைக்கு இந்த கேம் எப்படின்னு க்யூரியாசிட்டி தெரியும் போது 18 வயசு இருக்க குழந்தைக்கு இது என்னவா இருக்கும்னு தானே பார்க்க தோணும். ஸோ இதை நீ வந்து அது வளரும் போதே அதை பற்றி நீ எஜுகேஷனை நீ கொடுத்துட்டேன்னா எது தப்புன்றது ஆரம்பத்துலேயே தெரியுதா இல்லையா? ஆப்வியஸ்லி ஃப்ரீ அந்த ஒரு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் குழந்தைக்கு. இது நிறைய பேர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது, பட் நிறைய மூவிஸில் சொல்கிறாங்க பசங்களுக்கு சொல்லித்தாங்க, பசங்களுக்கு இதுதான் தப்பு இதுதான் சரின்னு சொல்லி கொடுங்க. எவ்வளோ ஏன்னா அது ஒரு மீடியம், நம்ம பப்ளிக்கு ஒரு மீடியம். ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் கற்றுக் கொடுக்கணும். இதை ஸ்கூல்ஸில் மேண்டேட் ஆக்கணும். இப்போ வந்து ஏஐயை மேண்டேட் ஆக்குறாங்க. ஆப்வியஸ்லி அது சரியான விஷயம்தான். அதே மாதிரி அவங்களோட பிஹேவியருக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மேண்டேட் ஆக்கணும். சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் மேம். இந்த சோஷியல் மீடியா இம்பேக்ட் வந்து டெய்லியுமே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடணும், ஒரு ஃபாலோயர் கம்மியானாலும் ஐயோ எனக்கு ஃபாலோயர் கம்மியாயிடுச்சுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் கூட எவ்வளோ பேர் வந்து ஒரு டிப்ரெஷனில் போகிறதோ, இல்லை நான் டெய்லியுமே இன்னைக்கு என்ன வந்து ரீல்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வந்து இன்ஸ்டா இல்லைன்னா லைஃபே இல்லைப்பா, மொபைலை பிடுங்கி வச்சதுனால சூசைட் பண்ணிக்கிற அந்த குழந்தைங்களோட வாழற இந்த இதில் இன்னுமே வந்து கலாச்சார சீரழிவு நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஓல்டர் பீப்புள். அதாவது ஒரு பேரண்ட்ஸோட டைரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு டீச்சர்ஸோட டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஸர்ஸோட டைரக்ஷனாக இருக்கட்டும், இந்த டைரக்ஷன் சரியாக இல்லையோன்றது மட்டும்தான் எனக்கு மனசில் படுறது. ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயம்தான். ஏன் அந்த குழந்தையோ அந்த ஒரு பர்சனோ அந்த சோஷியல் மீடியாவில் இதை பண்ணணும்னு நினைக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல அது தவிக்குது. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து வருவேன், வெளில போய் பசங்களோட விளையாடுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அப்படி கிடையாது. குழந்தை வீட்டுக்கு வந்தோடனே டிவியை பார்க்கணுங்குது, ஃபோன் எடுக்கணுங்குது. ஸோ லோன்லினஸ் கூட ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கலாம். அதை தான் சொல்கிறேனே, அந்த காலத்தில் அப்பா வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படி கிடையாது, தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ்லாம் கூட பிளேட் a major role. ஆமாம், அவங்க எல்லாம் ஒன்று இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க, பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க குழந்தைகள் வருவாங்க, ஸ்கூல் விட்டு வந்தால் நாங்கள்லாம் ஒன்றா விளையாடுவோம். ஆனால் இந்த கல்ச்சரில் வந்து இந்த மாதிரி கல்ச்சர் வந்து முன்னாடி இந்த கல்ச்சர் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்லி நோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% 30% இருக்கலாம் அப்போ இருந்த கல்ச்சர். இப்போ அந்த மாதிரி இல்லை. பட் இந்த கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்கவங்க ஓரளவுக்கு அதை கொண்டு வராங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த கம்யூனிட்டி லிவிங்ன்றது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கும். தோ அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களே இன்வால்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான்ப்பா குழந்தைங்களை மாற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜெனரேஷனை கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு அலாம் மாதிரி. இந்த அலாமை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது இப்படி நடந்துட்டுருக்கு, ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்ற ஒரு அலாமை நீங்கள் எடுத்துக்கணும். உண்மையாகவே பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயங்கர ஒரு ஷாக்காக இருக்கும், மென்டல் ஷாக்காக பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் மேம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.